Hello everyone, இன்னைக்கு நம்ம பார்க்க போது சமச்சீர் 11th standard trigonometry exercise 3.1ல 9th problem. If secant theta plus tan theta is equal to p, obtain the values of secant theta, tan theta and sin theta in terms of p. அப்போ ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ given வந்து secant theta plus tan theta is equal to p. இப்போ என்ன சொல்கிறாங்க? obtain the values of secant theta, tan theta and sin theta in terms of p. in terms of p னா அப்படின்னா என்னென்னா, இப்போது வந்து ஒரு secant theta வேல்யூ நம்ம tan theta வேல்யூ கண்டுபிடிக்கும் போது அதை வந்து ஒரு அந்த வேல்யூ வந்து பியில் இருக்கலாம், பியோட வேல்யூஸில் இருக்கலாம், ஆர் கான்ஸ்டன்டோட வேல்யூஸில் இருக்கலாம். பட் ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ secant theta is equal to 1 plus p அப்படின்னு இருக்கலாம், இல்லை 1 plus p square divided by pன்னு இருக்கலாம், ஆர் pன்னு இருக்கலாம். ஸோ இது மாதிரி டைரெக்டாக வந்து வேல்யூஸாக இருக்கலாம் தவிர, ஆனால் p plus sin theta or cos theta அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இட் ஷுட் பி வித் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பியாக இருக்கலாம், அண்ட் அலாங் வித் தட் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூஸாகவும் இருக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து secant theta, tan theta and sin theta வேல்யூ இருக்கணும் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இப்போ கொடுத்துருக்குறது வந்து secant theta plus tan theta is equal to p. இப்போது இதை வச்சு நம்ம எதாவது சால்வ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ secant theta is equal to, இப்போது tan theta அந்த பக்கம் கொண்டு போனால் p மைனஸ் tan theta ஆகிடும். ஸோ நமக்கு இந்த வேல்யூ எப்படி வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் p தான் வரணும். அப்போது இந்த வேல்யூவை வச்சு நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா வேறு மாதிரி இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போது இதை சால்வ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா, நம்ம ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஐடென்டிட்டிஸை வச்சு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ எந்த ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஐடென்டிட்டிஸ் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ secant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இந்த ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஐடென்டிட்டிஸை பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஏன் இந்த ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஐடென்டிட்டிஸ் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோன்னா, நமக்கு ஆல்ரெடி கிவன் வந்து secant theta ப்ளஸ் tan theta ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால அதே ரிலவெண்ட்டாக இருக்கிற ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஐடென்டிட்டிஸை செலக்ட் பண்ண இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் ஐடென்டிட்டிஸ், secant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இப்போது secant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா எப்படி இருக்குது? 1 இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எப்படி இருக்குது? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இது லுக்ஸ் லைக் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். நமக்கு தெரியும் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. அப்போது இந்த வேல்யூவை வந்து நம்ம a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b ஸ்ப்ளிட் பண்ணோன்னா இட் வில் பி secant theta ப்ளஸ் tan theta இன்ட்டு secant theta minus tan theta is equal to 1. ஓகே, நமக்கு ஆல்ரெடி தெரியும் secant theta plus tan theta is equal to p அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ p into secant theta minus tan theta is equal to 1. அப்போது secant theta minus tan theta is equal to 1 by p வந்து ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போனால், இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போனால் அது டிவைட் ஆகிடும். ஸோ secant theta மைனஸ் tan theta இஸ் ஈக்குவல் டு 1 by p. இப்போ இவ்வளோ தூரம் தான் நம்மளால் சால்வ் பண்ண முடியும் இந்த ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஐடென்டிட்டிஸை பேஸ் பண்ணி. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம், இதை வந்து ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போது ஈக்குவேஷன் 1 and 2 வந்து ஆட் பண்ணோன்னா tan theta கேன்சல் ஆகிடும். அப்போ secant theta மட்டும் இருக்கும். இந்த secant theta வேல்யூஸை பார்த்தீங்கன்னா அது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் பியில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஆடிங் ஈக்குவேஷன் 1 and 2
2 add பண்ணனா it will be secant square theta secant theta plus tan theta is equal to P secant theta minus tan theta is equal to 1 by P. Correct? அப்போ plus tan theta minus tan theta cancel ஆகிடும். ஸோ இது வந்து secant theta plus secant theta 2 secant theta is equal to P plus 1 by P. Okay. So இதுக்கு வந்து நம்ம ஒரு காமன் எல்சிஎம் எடுத்தோன்னா it will be P. அப்போது இது வந்து P into P is P square plus 1. So 2 secant theta is equal to P square plus 1. அப்போது secant theta is equal to P square plus 1 divided by 2 வந்து 2 மல்டிப்ளையில் இருக்குது. ஸோ மல்டிப்ளிகேஷன் சைனில் இருக்குது. ஸோ இப்போ இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து டிவைடில் மாறிடும். ஸோ டிவைட் வந்தால் கீழே வந்துடும். ஸோ 2p. So secant theta is equal to p square plus 1 divided by 2p. இப்போது நமக்கு secant theta வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதை பேஸ் பண்ணி இதை வந்து ஈக்குவேஷன் 1ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு tan thetaவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடும். ஸோ substituting secant theta value in equation 1. Okay, so அதோட வேல்யூ என்னது? secant theta plus tan theta equal to P. அப்போ secant theta வேல்யூ என்னது? P square plus 1 divided by 2P plus tan theta is equal to P. Okay, நமக்கு tan theta தேவைப்படும். ஸோ tan theta is equal to P. இதை ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்தால் இது மைனஸ் ஆகிடும். மைனஸ் P square plus 1 divided by 2P. ஸோ இது காமன் எல்சிஎம் எடுத்தால் 2P ஆகும். அப்போது 2P into P is 2P square minus into plus minus P square minus into plus minus 1. So which is equal to P square minus 1 divided by 2P. So tan theta is equal to P square minus 1 divided by 2P. ஸோ நம்ம secant theta வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், tan theta வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ secant theta கண்டுபிடிச்சாச்சு, tan கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இன்னும் என்ன இருக்குன்னா sin theta கண்டுபிடிக்கணும். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து secant thetaவும் tan thetaவும் மட்டும்தான் இருக்குது. ஸோ sin theta நம்மக்கிட்ட இல்லை. ஸோ sin theta எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஸோ we know that tan theta is equal to sin theta by cos theta. ஸோ tan theta வந்து sin theta by cos theta. பட் அப்போவும் நமக்கு என்ன தேவை? cos theta கண்டுபிடிக்கணும். ஸோ cos theta கண்டுபிடிச்சா தான் நம்மளால் வந்து sin thetaவை கண்டுபிடிக்க முடியும். ஸோ cos thetaவை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா நமக்கு secant thetaவோட வேல்யூ தெரியும். ஸோ we know that secant theta is equal to 1 by cos theta. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம cos theta வேல்யூ இப்போ கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ secant theta is equal to, what is the value of secant theta? P square plus 1 divided by 2P. P square plus 1 divided by 2P. அப்போ secant theta வேல்யூ என்னது? 1 by cos theta is equal to P square plus 1 divided by 2P. கரெக்டா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? cos thetaவை ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போனால்
அது வந்து மல்டிப்ளை ஆகிடும். ஸோ நியூமரேட்டருக்கு வந்துடும். அப்போது இதை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஸோ பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்தால் அது டிவைட் ஆகிடும். அதே மாதிரி 2pயை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்தால் அது நியூமரேட்டர் ஆகிடும். அப்போது 2p divided by p square plus 1 is equal to cos theta. ஸோ நமக்கு cos theta வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. கரெக்டாக? இப்போது நம்ம sin theta கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம அல்டிமேட் அப்ரோச் வந்து sin theta தான் கண்டுபிடிக்கணும். ஸோ sin theta is equal to cos theta into tan theta. ஏன்னா sin theta இந்த cos theta வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்தால் அது நியூமரேட்டர் ஆகிடும். ஸோ டிவைடு வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். ஸோ cos theta into tan theta. ஸோ cos theta வேல்யூ என்னது? 2p divided by p square plus 1 into tan theta வேல்யூ என்னது? p square minus 1 divided by 2p. So 2p will get cancelled. Correct? So it will be p square minus 1 divided by p square plus 1. So sin theta oda value என்னது? p square plus 1 into divided by p square plus 1. ஸோ இப்போது இந்த சம்மில் நம்ம sin theta வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. sin theta வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆல்ரெடி secant theta வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அண்ட் tan theta வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டோம். தேங்க்யூ.